Hey all, welcome back to my channel Need to Needles. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளைகாலிசிஸ் அப்படி ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட பாட்னி சிலபஸ்ல வரப்போகுது. இது வந்து என்சிஆர்டி புக்ல கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்கம்ப்ளீட் இன் த சென்ஸ் ஃபுல் ஸ்டெப் வந்துட்டு நமக்கு வரல, எனர்ஜிஸ்டிக்ஸும் வரல. ஓகேவா? மென்ஷன் பண்ணல. ஸோ ஆனால் நம்ம படிக்க வேண்டியது கற்றுக்க வேண்டியது வந்துட்டு நிறையா இருக்குது இந்த கிளைகாலிசிஸில். இது வந்து 2025 பேப்பர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சார்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. ஓகேவா? 2026லையும் நமக்கு இது முக்கியம்தான். என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அந்த டேபிளர் காலம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த வேர்டிங்ஸில் தான் கொஞ்சம் இது கொடுத்துருக்காங்களே தவிர டேபிளர் காலமாக ஒரு நீட் ரெப்ரசன்டேஷனோட நமக்கு இல்லை. ஸோ ஃபுல் கிளைகாலிசிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த ஒரு சார்ட்டை வந்துட்டு ஒரு 3 to 4 டேஸ் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா கிளைகாலிசிஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளைகாலிசிஸ் தெரிஞ்சாதான் ஃபர்தராக வந்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் இதில் சால்வ் பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பாக கிளைகாலிசிஸ் ஃபுல் சார்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், என்சிஆர்டியில் அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. கம்ப்ளீட்டான சார்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ். ஓகேவா? இது ரெக்வயர்டான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை தான். அப்போ தான் நியூமெரிக்கல்ஸ் சால்வ் பண்ண முடியும். நீட் 2026 எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேவா? ப்ரொசீட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு இந்த டேபிளர் காலம் வந்துட்டு நீங்கள் என்சிஆர்டி புக்கில் எடுத்துக்கலாம். ஓகேவா? அங்கே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இதெல்லாம் சைடில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு கிளைகாலிசிஸ் இஸ் அ 10 ஸ்டெப் ப்ராசஸ்ரா. ஓகேவா? பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு நமக்கு ஒரு 10 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? கிளைகாலிசிஸ் இஸ் அ 10 ஸ்டெப் ப்ராசஸ். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நம்மளோட ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ரியாக்ஷன் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. அதாவது அவுட்புட் நமக்கு எதுவுமே வராது. இன்புட் இருக்கலாம், பட் அவுட்புட் வந்துட்டு நமக்கு எதுவும் இருக்காது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு 6th to 10th ஸ்டெப் தான் வந்துட்டு நம்மளோட பே ஆஃப் ஃபேஸ். அதில் தான் நமக்கு அவுட்புட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்க போகுது. ஓகேவா? இந்த இமேஜில் நான் கொஞ்சம் விஷயம் வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்கேன். கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஓகேவா? பே ஆஃப் ஃபேஸ் முடிஞ்சிருச்சா? இது இன்னும் இந்த ஸ்டெப்ஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னா, தேர்ட் ஸ்டெப் தான் நம்மளோட ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பாக இருக்க போது, விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். பேஸ் மேக்கர் ஆர் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு mg+2 இருக்குது. 7th ஸ்டெப்லேயும் நமக்கு mg+2 வந்திருக்கு. 10th ஸ்டெப்லேயும் நமக்கு mg+2 இருக்குது. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதுலலாம் நமக்கு mg+2 இருக்கோ அங்கே ஏடிபி இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு இதுதான் நான் சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க பார்ப்போம் அப்படின்னு. இங்கே ஏடிபி கன்சியூம் ஆகி ஏடிபி ரிலீஸ் ஆக போகுது. தேர்ட் ஸ்டெப்புக்கு நமக்கு mg+2 இன்வால்வ் ஆகலை. ஸோ அதுலேயும் நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஓகேவா? 7th ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா, ஏடிபி நமக்கு கன்சியூம் ஆக போகுது. ஏடிபி நமக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? இதெல்லாம் என்சிஆர்டிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10th ஸ்டெப்லேயும் சேம் அதே தான். ஏடிபி வந்துட்டு கன்சியூம் ஆக போகுது. ஏடிபி வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. எதுலலாம் ஏடிபி இன்வால்வ் ஆயிருக்கோ அதுலலாம் நமக்கு mg+2ங்கிற ஒரு கோஃபேக்டர் இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகேவா? இதுதான் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புரிஞ்சுதா? 10 ஸ்டெப்ஸோட இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சுதா? புரியாதவங்க திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். ஸோ 10 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப்ஸ் நமக்கு வந்துட்டு ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். 6 to 10 வந்துட்டு நமக்கு பே ஆஃப் ஃபேஸ். ஓகேவா? mg+2 வந்துட்டு 1, 7 and 10th ஸ்டெப்ல இன்வால்வ் ஆயிருக்கு. தட் பை ஷோயிங் ஏடிபி ஆர் ஏடிபி இஸ் இன்வால்வ்ட். ஓகேவா? இப்போ ரியாக்ஷனுக்குள்ள போலாமா? இதில் நான் கொடுத்துருக்க எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். பென்சிலில் எழுதுனதா இருக்கட்டும், பெனில் எழுதுனதா இருக்கட்டும், பீட் ரெட்டிங், ப்ளூயிங், பிளாக்கிங், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஓகேவா? எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு குளுக்கோஸ் டு குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட் டு ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட் டு ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்
triose phosphate. It is also called as glyceraldehyde 3 phosphate, 2 into triose bisphosphate, 2 into triose phosphate, 2 into 2 phosphoglycerate, 2 into phosphoenol pyruvate. 1 minute. 2 into pyruvic acid. ஓகேவா? இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நமக்கு முக்கியம்தான். ஃப்ரம் குளுக்கோஸ் எல்லா ஸ்டெப்புமே 10th ஸ்டெப் வரைக்கும் நமக்கு எப்படி எப்படி கன்வெர்ட் ஆகுது, எது எது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். குளுக்கோஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுது? குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டு ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட். இந்த 10 இதையும் நம்ம படிச்சுதான்ப்பா ஆகணும். ஃப்ரம் குளுக்கோஸ் டில் பைருவிக் ஆசிட் வரைக்கும் நம்ம படிச்சுதான் ஆகணும். இந்த 2ங்கிற குவான்டிட்டியும் நமக்கு முக்கியம்தான். ஓகேவா? இது படிச்சிருங்க. இது படிக்காம ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் காம்பவுண்ட். எப்படிப்பட்ட காம்பவுண்ட்? இது வந்துட்டு நமக்கு 6 கார்பன் காம்பவுண்ட். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டும் நமக்கு ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட் தான். ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டும் 6 கார்பன் காம்பவுண்ட். இதுவும் 6 கார்பன். ஸோ ட்ரையோஸ் பாஸ்பேட்ல இருந்து தான் நமக்கு 3 கார்பன் காம்பவுண்டா பிரியுது. இது ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட். ஓகே, இது வந்து ஒரு நமக்கு 3 கார்பன் காம்பவுண்டா இருக்க போது, இது நமக்கு ஒரு 3 கார்பன் காம்பவுண்டா இருக்க போகுது. ஸோ இந்த 3 கார்பன் காம்பவுண்ட் கண்டினியூஸ் டு பி 3 கார்பன் காம்பவுண்டா இருக்க போகுது. காம்பவுண்ட் முக்கியம், காம்பவுண்ட்ல எத்தனை கார்பன் இருக்குங்கிறதும் நமக்கு முக்கியம்தான். ஓகேவா? இது முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த டைப் ஆஃப் சுகர் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏஎஸ் ஃபார் ஆல்டோஸ் சுகர். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டும் ஆல்டோஸ் சுகர் தான். ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் என்ன? நம்மளோட கீட்டோஸ் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டையும் நம்ம கீட்டோஸ் சுகர் அப்படி தான் எடுத்துக்க போறோம். ட்ரையோஸ் பாஸ்பேட் வந்துட்டு அகைன் நமக்கு அது ஆல்டோஸ் சுகரா மாறிக்கு. ரொம்ப 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 முக்கியம். இப்போ ஆல்டோஸ் சுகரா கீட்டோஸ் சுகரா எதையுமே மிஸ் பண்ணாம படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரையோஸ் பாஸ்பேட் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் வந்துட்டு நமக்கு ஆல்டோஸ் சுகர். நெக்ஸ்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் வந்துட்டு நமக்கு கீட்டோஸ் சுகரா இருக்க போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல தான் பார்க்கணும். 2 இன்டூ ட்ரையோஸ் பாஸ்பேட்ல இருந்து எல்லாமே நம்மளோட ஆர்கானிக் ஆசிடா தான் இருக்க போகுது. ஓகேவா? எல்லாமே ஆர்கானிக் ஆசிட். அது வந்துட்டு நமக்கு சுகரா இருக்காது, ஆசிடா மாறப்போகுது. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? காம்பவுண்ட் கன்வர்ஷன் பார்த்தோம். காம்பவுண்ட்ல எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்த்தோம். அது எந்த டைப் ஆஃப் மாலிக்யூல், மேக்ரோ மாலிக்யூலா எந்த மாதிரி டைப் அப்படிங்கறது பார்த்தோம். அது வந்துட்டு சுகரா இல்ல ஆர்கானிக் ஆசிடாங்கிறத பார்த்தோம். இந்த மூணுமே தரவா இருக்கணும். இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நம்ம தரவா இருந்துதான் ஆகணும். 4th ஆஸ்பெக்ட் போலாமா? 4th ஆஸ்பெக்ட்ல என்சைம் டூயிங் த கன்வர்ஷன், தட் இஸ் குளுக்கோஸ் டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டுக்கு நமக்கு எந்த என்சைம் ஹெல்ப் பண்ணுது? ஹெக்ஸோகைனேஸ். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டு ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டுக்கு ஐசோமெரேஸ். நெக்ஸ்ட் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் டு ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டுக்கு பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ். ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் டு ட்ரையோஸ் பாஸ்பேட்டுக்கு ஆல்டேஸ். ஓகேவா? இந்த மாதிரி என்சைம்ஸும் நமக்கு முக்கியம் தான். ட்ரையோஸ் கிளிசரால்டிஹைட் இது வந்துட்டு இன்டர் கன்வெர்ட்டபிள்பா. தட் இஸ் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் கேன் பி கன்வெர்ட்டட் டு டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் கேன் பி கன்வெர்ட்டட் டு கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட். இதுக்கு ஹெல்ப் பண்ற என்சைம் யாரு? ஐசோமெரேஸ். ஐசோமெரைசேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஓகேவா? ட்ரையோஸ் பாஸ்பேட் டு 2 இன்டூ ட்ரையோஸ் பாஸ்பேட்டா என்ன எது ஹெல்ப் பண்ணுது? கிளிசரால்டிஹைட் பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ்ங்கிற என்சைம். ஓகேவா? நெக்ஸ்ட் 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் டு 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட் என்னதா இருக்கு? பிஜி கைனேஸ் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் அது இந்த ஸ்டெப்புக்கு பிஜி மியூட்டேஸ், இதுக்கு ஈனோலேஸ், இதுக்கு பைருவேட் கைனேஸ். ஸோ 4th ஆஸ்பெக்டா நம்ம என்ன பார்க்குறோம்? என்சைமை வந்துட்டு நம்ம படிக்க போறோம். ஓகேவா? என்சைம்ஸ் டூயிங் த கன்வர்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 5th ஆஸ்பெக்ட் போலாமா? 5th ஆஸ்பெக்ட் இஸ் என்னன்னா டைப் ஆஃப் ரியாக்ஷன், நேம் ஆஃப் த ரியாக்ஷன் என்னன்னு பார்க்க போறோம். என்சைம் பார்த்துட்டோம், என்சைம் டூயிங் த கன்வர்ஷன் பார்த்துட்டோம். அது எந்த மாதிரியான கன்வர்ஷன், எந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போறோம். தட் இஸ் குளுக்கோஸ் டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்துட்டு ஃபாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாஸ்பாரிலேஷன் இஸ் நத்திங் பட் ஏடிபி, ஃபாஸ்பரஸ் வந்துட்டு நமக்கு ஆட் ஆகுது. தட் இஸ் ஏடிபி
கன்சியூம் பண்ணி ஒரு ஃபாஸ்பேட் குரூப்பை நம்ம ஆட் பண்ணுறோம். தட் இஸ் ஃபாஸ்ஃபாரிலேஷன். அதான் வந்துட்டு நமக்கு ஒரு ஃபாஸ்பேட் குரூப் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அது 6th பொசிஷனில் ஒரு ஃபாஸ்பேட் குரூப் இருக்குங்கிறது தான் மீனிங். தட் இஸ் குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட் டு ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட். நத்திங், எல்லாமே வந்துட்டு காம்பவுண்ட் எல்லாம் சேமாக தான் இருக்க போகுது. ஜஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் தான் நமக்கு டிஃபர் ஆக போகுது. ஸோ அதை நம்ம ஐசோமரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் யார்? ஐசோமெரேஸ். ஓகே, புரிஞ்சுதாப்பா? இவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட் டு ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட். இந்த சென்ஸ் மறுபடியும் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஒரு ஃபாஸ்பேட் ஆட் ஆயிருக்குங்கிறது தான் மீனிங். ஸோ அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? இங்கே ஒரு ஏடிபி கன்வர்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு சாரிப்பா, இங்கே ஒரு இது விட்டுருக்கேன். தட் இஸ் ஃபாஸ்பேட் ஆட் ஆயிருக்கு அப்படின்றனாலே ஏடிபி கன்சியூம் ஆக போது, ஏடிபி நமக்கு இதாக போகுது. இங்கேயும் நமக்கு என்ன இருக்கும்னா Mg+2ஓட ஆக்ஷன் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபாஸ்பேட் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா ஏடிபி கன்சியூம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த ப்ராசஸ் நேம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். பட் என்சைம்ஸ் வந்துட்டு டிஃபர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆல்டேஸ். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா கிளியாவேஜ் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். தட் இஸ் கிளியாவேஜ் 6 கார்பன் வந்துட்டு நமக்கு 3 கார்பன் 3 கார்பன்டா கிளியாவ் ஆகுது. தட் இஸ் கட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட், இது ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட், ரெண்டுமே நமக்கு தனித்தனியாக பிரியுது. this can be converted to this can be converted to this with the help of enzyme isomerase. இந்த ப்ராசஸ் நேம் என்னன்னு சொல்லுவோம்? ஐசோமெரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த காம்பவுண்ட் டு இந்த காம்பவுண்ட் வந்துட்டு நமக்கு என்ன ப்ராசஸ்? ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா NADH வந்துட்டு நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ NADH ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா H+ வந்துட்டு நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. H+ ரிலீஸ் ஆச்சுன்னா அது ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தானே, கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க தானே. ஸோ H+ ரிலீஸ் ஆனனால நம்ம அதை ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு ஏடிபி ரிலீஸ் ஆகுதோ அந்த ஸ்டெப்லாம் நம்ம SLP அப்படின்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் ஏடிபி கன்சியூம் ஆகுதோ அதெல்லாம் நம்ம ஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படிங்கிறத தான் சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஏடிபி ரிலீஸ் ஆன ப்ராசஸ் எல்லாமே நம்மளோட SLPயாக இருக்க போகுது. சிங்கிள் ஸ்டெப் ஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏடிபி வந்துட்டு கன்சியூம் ஆகிற இது எல்லாமே நம்ம ஃபாஸ்ஃபாரிலேஷன், ஜஸ்ட் ஃபாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே ஏடிபி ரிலீஸ் ஆயிருக்கு which is an SLP reaction. Next, PG mutase. This is isomerization. 2 triose phosphate, that is 3 phosphoglyceric acid வந்துட்டு நமக்கு 2 phosphoglyceric acid மாறி இருக்கு. glyceric acid and glycerate ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ஸோ அதை நம்ம ஐசோமரைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு ஃபாஸ்போ ஈனால் பைருவேட் இந்த சென்ஸ் வாட்டர் ரிலீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம்ப்பா. வாட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு வாட்டர் ரிலீஸ் இருக்கும். வாட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்துட்டு நம்ம டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 2 ஃபாஸ்போ ஈனால் பைருவேட் டு பைருவிக் ஆசிட். அதுக்கு நமக்கு SLP பிகாஸ் ஏடிபி இஸ் ரிலீஸ்டு. இதுதான் நம்மளோட 5 ஆஸ்பெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன பார்த்தோம்? என்ன காம்பவுண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? செகண்ட் ஆஸ்பெக்டா என்ன பார்க்குறோம்? அது எந்த மாதிரியான எவ்வளோ கார்பன் இருக்கிற காம்பவுண்ட் அப்படின்னு பார்க்குறோம். தேர்ட் ஆஸ்பெக்டா என்ன பார்க்குறோம்? என்சைம்ஸ் டூயிங் த கன்வர்ஷன். ஃபோர்த் ஆஸ்பெக்டா என்ன பார்க்குறோம்? அது எந்த மாதிரியான காம்பவுண்ட், அதாவது சுகரா ஆர்கானிக் ஆசிடான்னு பார்க்குறோம். ஃபிஃப்த் ஆஸ்பெக்டா என்ன பார்க்குறோம்? அது வந்துட்டு நமக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சிக்ஸ்த்து ஃபைனலாக ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. அது என்னென்னா மோனோஃபாஸ்பேட்டா பிஸ்பாஸ்பேட்டா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு பிஸ்பாஸ்பேட் வரும், இதெல்லாம் மோனோஃபாஸ்பேட் வரும். இதுவும் முக்கியம்தான். இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எங்கெல்லாம் ஏடிபி ரிலீஸ் ஆகிருக்கு முக்கியம்ப்பா. எந்தெந்த ஸ்டெப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு முக்கியம். எந்தெந்த இதில் கன்சியூம் ஆயிருக்குங்கிறது முக்கியம். வாட்டர் எந்த ஸ்டெப்பில் ரிலீஸ் ஆயிருக்குங்கிறது முக்கியம். NADH எந்த ஸ்டெப்பில் ரிலீஸ் ஆயிருக்குங்கிறது முக்கியம்ப்பா. ஓகேவா? புரிஞ்சுதா? எல்லாமே ஓகே தானே? ஃபைன் தானே? திருப்பி ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். எதையுமே இந்த சார்ட்லேருந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு டீட்டெயிலிங்கும் முக்கியம்தான். ஓகேவா?
அது என்ன கலர்ல இருந்தாலும் பிரச்சனை இல்ல. கலர் முக்கியம் இல்ல. நமக்கு கன்டென்ட் தான் முக்கியம். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சா? இப்போ ஒரு சின்ன நோட் பார்த்துரலாம். இம்பார்ட்டன்ட் நோட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸெப்ட் 1, 3 and 10 ஆல் ஆர் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் அண்ட் 10th ஸ்டெப் தவிர நமக்கு எல்லா ஸ்டெப்புமே ரிவர்சிபிள் ரியாக்ஷன் தான். ஓகேவா? இங்க கிராஸ் ஏடிபி வந்துட்டு நமக்கு 4. ஏடிபி வந்துட்டு நமக்கு 4. இங்க வந்துட்டு 2 இன்டூ ஒய் 2 இன்டூ 2 ட்ரையோஸ் ஃபாஸ்பேட் இருக்கு. ஒரு ட்ரையோஸ் ஃபாஸ்பேட்டுக்கு ஒரு ஏடிபினா 2 ட்ரையோஸ் ஃபாஸ்பேட்டுக்கு 2 ஏடிபி. ஓகேவா? இங்கேயும் 2 இன்டூ சேம் தான். 2 ஒரு பைருவிக் ஆசிடுக்கு ஒரு ஏடிபினா 2 பைருவிக் ஆசிடுக்கு 2 ஏடிபி. ஸோ நமக்கு ரிலீஸ் ஆன ஏடிபி 4. அதுல ஏடிபி கன்சியூம் ஆயிருக்கு. எந்த ஸ்டெப்ல? இந்த ஸ்டெப்ல ஏடிபி கன்சியூம் ஆயிருக்கு. இந்த ஸ்டெப்ல ஏடிபி கன்சியூம் ஆயிருக்கு. ஸோ அதனால அதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு நெட் ஏடிபி என்னவா வரப்போகுது? 2 ஏடிபி. தட் இஸ் நெட் ஏடிபி வில் பி 2 ஏடிபிஸ். அப்போ கிளைகாலிசிஸ்ல எனர்ஜெஸ்டிக் என்ன பார்க்க போறோம்? 2 ஏடிபி நம்மளோட கெயின். ஓகேவா? வாட்டர் எவ்வளோ ரிலீஸ் ஆயிருக்கு? 2. ஏன் 2 அப்படின்னா ஒரு பாஸ்போகிளிசரேட்டுக்கு ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிலீஸ் ஆகும். 2 பாஸ்போகிளிசரேட்டுக்கு 2 மாலிக்யூல் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் வந்துட்டு கன்சியூம் ஆயிருக்கா? இல்ல. வாட்டர் கன்சியூம் ஆயிருக்கா? இல்ல. 0. கார்பன் டை ஆக்சைடு கன்சியூம் ஆயிருக்கா? இல்ல. 0. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் கூட கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஏடிபி எங்கெல்லாம் கன்சியூம் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப்ல நமக்கு ஏடிபி கன்சியூம் ஆயிருக்கு. NADPH ரிலீஸ் எங்க? 6th ஸ்டெப்ல. ஏடிபி ரிலீஸ் எப்போ? 7th and 10th ஸ்டெப். அதுதான் நம்ம SLP அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் ரிலீஸ் எங்க? 9th ஸ்டெப். ஓகேவா? இதுவரை படிக்கிறது முக்கியம். இதுக்கு அப்புறம் படிக்க போறது ரொம்ப 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 முக்கியம்ப்பா. தட் இஸ் ஒரு NADH2 is equal to 3 ATP which is equal to 10H plus. ஒரு FADH2 is equal to 2 ATP which is 6H plus அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சுட்டு நமக்கு ப்ராப்ளம்ஸ் நியூமெரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அது நிறையவே கேட்கலாம். அப்ப நான் அந்த கொஷின் சீரீஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்றேன். பட் இப்போதைக்கு நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ரிலேட்டடா கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான்ப்பா கிளைகாலிசிஸ். இது கம்ப்ளீட்டா படிக்க தான் போறீங்க. ஓகேவா? ஃபுல் சார்ட்டையும் படிக்க தான் போறீங்க. தேவைப்படும். ஓகேவா? NCERTல இல்ல நான் படிக்க மாட்டேன்னுலாம் சொல்ல முடியாது. NCERTல ஹிட்டனா இருக்கும். தெரியாம கூட இருக்கலாம். ஸோ நீட் 2026க்கு கிளைகாலிசிஸ்ல இருந்து என்ன கொஷின் கேட்டாலும் எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.